من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، عباد الله اتقوا الله عز وجل وأطيعوه. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه أو ينصرانه أو يمجسانه. رواه البخاري. புகழ் அனைத்தும் ஏகவல்ல ஒரே இரட்சகனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் எமக்கெல்லாம் ஈருலக வழிகாட்டியாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தமர்களான சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபுஅத் தாபிஈங்கள், அவர்களின் வழி நடக்கும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலும் பரிபூர்ணமாக உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய எம்மீது இன்றைய வெள்ளிக்கிழமை அன்று கடமையாக்கியிருக்கும் குத்துபா பிரசங்கத்தையும் ஜும்ஆ தொழுகையும் நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எமது வாழ்க்கையின் அனைத்து விவகாரங்களிலும் பயந்து அடிபணிந்து அவன் எமக்கு இட்ட கட்டளைகளை எம்மால் முடிந்த அளவுக்கு எடுத்து நடந்து கொள்வதுடன் விலக்கியவைகளை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழ வேண்டும் என்ற வசியத்தை முதல் கண் அனைவருக்கும் முன்வைக்குகின்றேன். அன்பின் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஓதிக்காட்டிய இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்: ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருளாக மனிதர்களும் கற்களும் தான் அந்த நாளையிலே இருப்பார்கள். அந்த நரகத்திலே மிக கடுமையான கொடூரமான ஈவிரக்கமற்ற மலாயிக்காமார்கள் சாட்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள். அவன் சொல்வதை அவர்கள் செய்வதுதான் அவர்களுடைய பணியாகும் என்று இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் எடுத்து சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து எம்பிய ஒரு ஹதீஸ் பொன்மொழியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள்: இந்த உலகத்திலே பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக இஸ்லாமிய சன்மார்க்க நெறிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தோடு தான் இந்த உலகிலே பிறக்குகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள்தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றி விடுகின்றார்கள் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாகியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாகும். அந்த வகையிலே தான் இன்றைய குத்துபாவை பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதிலே பெற்றோர் விடக்கூடிய சில தவறுகள் என்ன என்பதை பற்றியும் அவற்றை எப்படி நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய சில சுன்னா வழிகாட்டல்களையும் குறுகிய நேரத்துக்குள்ளே சுருக்கமாக எடுத்துச் சொல்ல விளைகின்றேன். அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹு தஆலா அவன் நாடியவர்களுக்கு கொடுத்த ஒரு பேர் அருளாகும். சிலருக்கு அதை இல்லாமலாக்கியும் விடுகின்றான். நிறைய பேர் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள். அது ஒரு அமானிடம்.
ஆனால் அதிகமானோர் அந்த அமானிதத்தை சரியான முறையிலே பேணி நடத்தி அவர்களை நல்லவர்களாக வளர்த்தெடுத்து அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னிலையிலே அமானிதத்தை நிறைவேற்றியவர்களாக மாறுவதற்கு தவறி விடுகின்றார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய உண்மையாகும். இந்த அமானிதத்தை ஒவ்வொருவரும் எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அத்தனை பேரிடத்திலேயும் விசாரணை செய்ய இருக்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகிலேயும் சரி மறு உலகிலேயும் சரி ஒன்று நல்ல முறையிலே அவர்களை நாம் வளர்த்தெடுத்தால் இந்த உலகத்திலேயும் நமக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு அவர்கள் காரணமாக ஆகின்றார்கள். மறுமையிலேயும் நிம்மதி பெற்று சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு அவர்கள் காரணமாக ஆகின்றார்கள். அந்த கடமையை ஒரு சிலர் சரியான முறையிலே செய்யாமல் விடுவதன் காரணத்தினாலே இந்த உலகத்திலேயே அவர்கள் பல்வேறு விதமான துன்ப துயரங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஒரு கட்டத்தில் ஏண்டா நாம் இந்த பிள்ளைகளை பெற்றோம் என்று மனம் வெம்பி அழுகின்ற ஒரு நிலைமையும் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. நாளை மறுமையிலே இவர் செய்த நல்லமல்களை வைத்து இவரால் சொர்க்கம் போக முடியும் என்று இருக்கின்ற நிலையிலே இந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காததுனால அதனால் அவர் செய்த பாவங்கள் இவர் மீது சுமத்தப்படுவதனால இவருடைய சொர்க்க பிரவேசமும் தடைப்படுகின்ற ஒரு நிலைமையும் ஏற்படலாம். அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலையிலே வாழ்ந்து மரணித்த ஒரு தாயும் தகப்பனும் இந்த பிள்ளைகள் பார்த்த கெட்ட வேலைகளால் அந்த சொர்க்க பிரவேசம் தடை பெற்று நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையையும் இந்த பிள்ளைகள் உருவாக்கி விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் செய்து வந்த அத்தனை நல்ல அமல்களும் அப்படியே மூடி சீல் வைக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு சிலதை மாத்திரமே தவிர அவன் செய்த நிலையான தர்மம், அவன் கற்றுக் கொடுத்துள்ள சென்ற பயனுள்ள கல்வி, அவன் இந்த உலகத்திலே விட்டு சென்ற சாலிகான நல்ல பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அவனுக்கு பின்னால் அமல் செய்யும் போது நல்ல செயல்கள் செய்யும் போது அவர்களை உருவாக்கி விட்டவன் என்ற வகையிலே இந்த தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளையினுடைய நற்செயல்களிலே கூலி கிடைக்கின்றது என்று நபி அவர்கள் சொன்ன புகாரியிலே வரும் ஹதீஸ். இதுவும் நபி அவர்கள் சொன்னதுதான். இன்னொன்றையும் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். நாளை மறுமையிலே ஆதமுடைய 2 மக்கள் ஒரு கட்டத்திலே இந்த உலகத்திலே ஏதோ ஒரு விஷயத்துக்காக போட்டி போட்டு சண்டை செய்து ஆள் சண்டை பிடிச்சி ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து விட்டார். குர்ஆனில் சம்பந்தமாக விலாவாரியாக வருகின்றது. நபி அவர்கள் அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே கியாம நாள் வரைக்கும் யாரெல்லாம் கொலை குற்றத்தை புரிகின்றானோ அந்த கொலை குற்றத்தில் அவனுக்கு கிடைக்குகின்ற பாவத்தினுடைய அளவிலே ஒரு பங்கு இந்த ஆதமுடைய மகனுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவன்தான் இந்த உலகத்திலே முதலிலே கொலை என்ற ஒரு குற்றத்தை அறிமுகம் செய்து வைத்தவன் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ். அதுவும் சஹீஹுல் புகாரியிலே தான் வருகின்றது. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நாம் கண்ணை மூடினத்துக்கு பின்னாலே என்ன செய்கின்றார்கள் என்கிறத கவனித்துத்தான் நாம் சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதாங்கிறதும் சில நேரத்தில் தீர்மானிக்கப்படுகின்றது. அவர் செய்த கெட்ட செயல்களுக்கு நாம் அவரை சரியான முறையிலே வளர்க்காதது, பயிற்றுவிக்காததும் ஒரு காரணமாக இருக்குமாம் என்று இருந்தால் நிச்சயமாக அவருடைய பாவச்சுமையிலே ஒரு பகுதியை இந்த பெற்றெடுத்து வளர்த்த குற்றத்துக்காக இந்த பெற்றோர் சுமக்க வேண்டி வருகின்றது என்பதை இந்த மேலே சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. நபி அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே பொன்மொழியிலே சொல்லியிருக்கின்றார்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை எப்படி நிறைவேற்றினீர்கள் என்பது சம்பந்தமாக நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்ப தலைவனான கணவன்
அவனுடைய பிள்ளைகள் விஷயத்திலே, மனைவியுடைய விஷயத்திலே பொறுப்புதாரியாவான். அவர்களை எப்படி நடத்தினான் என்கிற சம்பந்தமான கேள்வி அவனுக்கு இருக்குகின்றது. ஒரு குடும்ப பெண் மனைவி அந்த குடும்பத்து பிள்ளைகளை எப்படி பயிற்றுவித்தாள், வளர்த்தெடுத்தாள் என்கிறது சம்பந்தமாக, கணவனுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொண்டாள் என்கிறது சம்பந்தமான கேள்வி அவளுக்கு இருக்குகின்றது. அதற்கு அவள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸும் சஹீஹுல் புகாரியிலே வருகின்றது. எனவேதான் ஒரு பிள்ளை இந்த மண்ணிலே நல்லவனாக ஆகி ஒரு நற்பிரஜையாக ஆகி அனைவருக்கும் பயனுள்ளவனாக, ஒரு மறுமைக்கு சொர்க்கத்துக்கு பொருத்தமான ஒருவனாக வாழ்கின்றதும், அல்லது அவன் இந்த உலகத்திலே கெட்டவனாக கிழிந்தவனாக மாறி பல மக்களுடைய பதுவாக்களையும் கோபங்களையும் சாபங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறதும், அதுக்குரிய வழிகாட்டல் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆரம்பத்தில் கொடுக்குகின்ற அந்த வளர்ப்பில் இருக்குகின்றது. அது சரியாக அமையுமாம் என்றால் பெரும்பாலும் அந்த குழந்தை நல்லதாக வந்துவிடும். தாய் தகப்பனுடைய நல்ல வளர்ப்பு தான் ஒரு பிள்ளையினுடைய நல்ல எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம். சில வேளை விதிவிலக்காக பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தும் நல்ல விதமாக அந்த பிள்ளையை வளர்த்திருந்தும் சேரக்கூடாத போகக்கூடாத இடத்துக்கு அவன் சென்று சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து கெட்டு போகின்ற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அது இருந்தாலும் ஒரு அரிதாக நடக்கக்கூடியது. இந்த பிள்ளையை தாயும் தகப்பனும் சரியான முறையிலே பயிற்றுவித்து ஒழுக்கம் கற்பித்து மார்க்க விதிமுறைகளை, ஹராம் ஹலால் இறை அச்சத்தை எல்லாம் சின்ன வயசிலேயே கொடுத்து வளர்த்திருந்தால் அந்த பிள்ளை எதிர்காலத்திலே வழி தவறி செல்வதற்குரிய வாய்ப்பு மிக மிக குறைவானதாக ஆகிவிடும் என்பதும் நிதர்சனமாக அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஒரு தாயும் தகப்பனும் தான் ஒரு பிள்ளைக்கு முதல் ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாயும் தகப்பனுங்க அந்த பிள்ளைய மனம் போன போக்கில் விட்டதுனால, அவர்களுடைய கடமையை செய்ய தவறினதுனால இன்றைக்கு சமூகத்தில் ஏராளமான இளைஞர்கள் குற்ற செயல்களோடு தொடர்புபட்டு ஒரு அஹ்லாக் இல்லாமல், பண்பாடு இல்லாமல் மோசமான பழக்க வழக்கங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறத நம்முடைய உலகில் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய ஊரிலேயும் கூட தாராளமாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதற்கு சுன்னா குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே செய்திருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டலை ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்து நடந்து அவரவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்து விட்டாலே ஒரு நல்ல சீரிய ஒழுக்கம் மிக்க அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகுவது என்பது ஒரு சிரமமான காரியம் அல்ல. ஒவ்வொருவரும் அவரவர் விடுகின்ற தவறினாலே அந்த இடைவெளியை யார் அடைக்கின்ற என்ற கேள்வி அது சமூகத்தின் மீது சுமத்தப்பட்டு, பள்ளிவாசல் மீது சுமத்தப்பட்டு, ஆசிரியர்கள் மீது சுமத்தப்பட்டு, கடைசியில் யாருமே அந்த வேலையை செய்யாமல் போகிறதுனால தருதலையாகிய ஒரு சமுதாயம் உருவாகின்றது. அது இப்போது காலத்துக்கு காலம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு நல்ல போதனைகளை கேட்டு அறிந்து கொள்வதற்குரிய வழி ஒன்று என்றிருந்தால் கெட்டு போவதற்குரிய வழி பல 100 இருக்குகின்றது. இந்த ஒரு வழி ஒரு கவர்ச்சி இல்லாததாக இருக்கும். அந்த 100 வழிகளும் நிறைய கவர்ச்சி உள்ளதாக இருக்கும். ஷைத்தான் அதைத்தான் அனைவருக்கும் அலங்கரித்து காட்டுவான். இதை கசப்பானதாகத்தான் ஆக்கி காட்டுவான். அப்படி என்றால் பெற்றோருடைய சரியான கண்காணிப்பும் பராமரிப்பும் இல்லாமல் போய்விட்டால் 99% அந்த பிள்ளை வழி தவறி போவதற்குரிய வாய்ப்பு தான் அதிகம் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை நல்ல ஒரு சமுதாயமாக வளர்த்தெடுக்கிற விஷயத்திலே விடக்கூடிய முக்கியமான தவறுகள் என்ன என்று சொன்னால், ஆரம்ப சிறு பிராயத்திலேயே அவர்களுடைய அந்த பேச்சுக்கள், கதைகளை நல்ல முறையில்
ஒரு சீரிய முறையிலே செதுக்காமல் விட்டு விடுவது. ஏன்னு சொன்னால் வீட்டு சூழலில் ஒரு விதமாக, அவனுடைய சேருகின்ற அந்த நண்பர்களிடத்துடைய சூழல் இன்னொரு விதமாக, பாடசாலை சூழல் இன்னொரு விதமாக, இப்படி பலவிதமான சூழலுக்குள்ளே அந்த ஒரு சிறுவன் இப்போ அகப்பட்டிருக்கான். அப்போ இந்த வீட்டு சூழலில் அவனுக்கு இப்படியான பல்வேறு சூழலை நீ சந்திக்க வேண்டி வரும். அதெல்லாம் நல்லதல்ல, உண்மையல்ல என்று உண்மையான நல்ல ஒழுக்கம் மிக்க அந்த சூழலை அவன் வீட்டில் அவனுக்கு உருவாக்கி கொடுத்தா மற்ற சூழல்களை அவன் பேஸ் பண்ணுவதற்குரிய அந்த திராணியை அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். வீட்டு சூழலும் அப்படித்தான் இருக்குமாமண்டா, உலகமே இப்படித்தான் என்ற ஒரு நிலைமையில் அதன் வழியே அவன் பழகி விடுகின்றான் சிறு வயதிலே. இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் நடக்குகின்ற ஒரு பெரிய தவறு தான் அது. சின்ன பிள்ளைகள் 5, 6, 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கூட எடுத்து பார்த்தா அவர்கள் தங்களுக்குள்ளே அவர்களுடைய நண்பர் வட்டத்துக்குள்ளே பேசுகின்ற பேச்சுக்கள், உரையாடல்கள் அது எப்படி அமைந்திருக்குதுன்னா ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. அவனே இவனே நாயே பேயே அந்த மகனே இந்த மகனேங்கிறத சாதாரணமாக அவர்களுடைய வழக்கமான பேச்சிலேயே கொண்டு வந்திருக்கிறார்கள். நாயே என்றுதான் ஒரு நண்பர் ஒருவர் இன்னொரு சிறுவனை நண்பனை பார்த்து பேசக்குள்ளே அப்படித்தான் பேசிட்டு போகிறாயே, என்னடா நாயே வாண்டா நாயே என்று சொல்லி. அப்போ இதுவே அப்படி பழக்கமாகி வீட்டிலேயும் பார்த்தா அதை திருத்துறதுக்குரிய வழி இல்லை. வாப்பாவும் என்னடா நாயை நிற்கிறேன் தான் வாப்பாவும் கேட்டாராமன்னு சொன்னால், அப்போ அந்த பிள்ளை இப்படித்தான் நாம் இன்னொருவரை அழைக்கிற இந்த வகையில் அந்த தவறான கதை பேச்சு அதில் வாயிலிருந்து என்ன செய்யுது வந்து விடுகின்றது. வாப்பாவுடைய கதை பேச்சு, வாப்பா உமாவோட உரையாடல் அப்படித்தான் இருக்குமாமண்டா, வீட்டை வார நண்பர்களோட கதைக்கிற கதையும் அப்படித்தான் இருக்குமாமண்டா. அதிலேயே பார்த்து அந்த பிள்ளை என்ன செய்யுது பசுமரத்தாணி போல சிறு வயதிலேயே அது பதிந்து கொள்ளுகின்றது இந்த விஷயங்கள்லாம். அதனால தான் பொதுவாக அந்த பயிற்றுவிப்பாளர்கள் சொல்லுவார்கள், சிறு பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் அவர்களாக பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். ஒன்றோ வீட்டிலிருந்து அதை கேட்டிருப்பார்கள், அல்லது பாடசாலையில் அவர்களுடைய நண்பர்கள் வட்டத்தில். அப்போ எங்கேருந்து அதை கேட்டாலும் அது அப்படி அல்ல, இப்படித்தான் பேச வேண்டும் என்ற பயிற்றுவிப்பு வீட்டிலே அந்த பிள்ளைக்கு கிடைத்து விட்டால் அந்த தவறுகளை அந்த நேரத்திலேயே திருத்தி கொள்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் மரம் முற்றி விட்டால் அதற்கு பிறகு திறத்திற பருவம் போய்விடும். அப்போ இது நம்முடைய அதிகமான பெற்றோர்கள் விடுகின்ற தவறு. பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் அந்த அன்றாடம் மற்றவர்களோடு அந்த பேசுகின்ற பேச்சு சரியான முறையிலே 100% நாகரிகபூர்வமானதாக அமையவில்லை. அது பெரியாக்களுக்கு மத்தியிலேயும் அப்படித்தான் இருக்குது. அதை பார்த்து தான் குழந்தைகளும் பழகுகின்றது. எனவே அதை முதல் சீர் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குகின்றது. சில பிள்ளைகள் எடுத்த எடுப்பில் பெரியாக்கள் அவர்களுக்குள்ள கோபத்தில் தாபத்தில் பேசுகின்ற வார்த்தையை சும்மா சாதாரண நேரத்தில் சில நேரத்தில் வெளியிட்டு விடுவீர்கள். மோசமான பச்சையான ஆபாசமான வார்த்தைகள். இப்போ எங்கேருந்து கற்றுச்சிகள் என்று பார்த்தா வாப்பா அதை யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லியிருப்பார், அதை அப்படியே கட்சி பண்ணியிருக்கும். அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள மாமாமார் பெரியவர்கள் இப்படி யாராவது சொல்லியிருப்பார். அப்போ இந்த வார்த்தை பிரயோகங்களை உரையாடல்களில் வார வாசகங்களை சிறு பிள்ளைகள் இருக்கும் நேரத்தில் அழகானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படித்தான் இல்லை ஒரு ஆத்திரம் ஒரு சண்டை சச்சரவு கொண்டாலும் அது அந்த பிள்ளைகளுடைய காதுக்கு கேட்காத வகையிலே நாம் அதனை ஆக்கி கொள்ள வேண்டும். இதில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் அதில் பிழை விட்டு விடுகின்றார். அடுத்தது இன்னும் ஒரு வழிகாட்டல், இஸ்லாம் கூறிய வழிகாட்டல், நிறைய பெற்றோர்கள் தவற விட்ட ஒரு வழிகாட்டல் தான் இந்த குழந்தைகளை நேசிக்கிற விஷயத்திலேயும் சரி தண்டிக்கிற விஷயத்திலேயும் சரி ரெண்டிலேயுமே ஒரு நடுநிலை போக்கை கடைபிடிக்க வேண்டும். சில பெற்றோர் அந்த பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக நேசித்து அது என்ன செய்தாலும் கண்டுகொள்றல்லைங்கிற நிலைமைக்கு ஆகிவிடுகின்றார்கள். அதுவும் அந்த பிள்ளை வழி தவறி போகிறதுக்கு காரணமாக அமைகின்றது. இன்னும் சில பெற்றோர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடுமையான தண்டனையை வழங்கி
பெற்றோரை தகப்பனை ஒரு எதிரி மாதிரி அந்த பிள்ளை நினைக்கிற அளவுக்கு ஒரு கொடியவன் போல அந்த பிஞ்சு உள்ளத்தோடு நடந்து கொள்கிறார்கள். அதனால் தகப்பன் என்றால் கெட்டவன் என்ற ஒரு மனநிலையில் அந்த பிள்ளை வளர ஆரம்பித்து விடுகின்றது. அப்போ எதையெல்லாம் தகப்பன் சொல்லுகின்றானோ அதுக்கெல்லாம் மாற்றமாகத்தான் நாங்கள் செய்ய வேண்டுங்கின்ற ஒரு மனநிலையில் அவன் வளர்ந்து வர ஆரம்பித்து விடுகின்றான். எனவே தான் அந்த பிள்ளைகளை நேசிக்குகின்ற விஷயத்திலேயும் சரி, வெறுக்குகின்ற தண்டிக்கின்ற விஷயத்திலேயும் சரி, ஒரு நடுநிலை போக்கு கடைப்பிடிக்கப்பட வேண்டும். அடிக்கிற என்றாலும் ஒரு அளவோட ஒரு 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 அறிவுபூர்வமான வகையில் இருக்க வேண்டும். கடுமையான காயத்தை ஏற்படுத்தி கைகாலம் முறிச்சுடுற அளவுக்கு போய்விடக்கூடாது. இதே போல் பிள்ளையின் மீது கொண்ட அன்பினாலே எதை செய்தாலும் கண்டுகொள்றல்ல. அவன் என்ன நடந்ததாக என்ன சண்டை போட்டுவிட்டு வந்தாலும் யாருக்கு என்ன அநியாயம் செய்தாலும் அதை தண்டிக்காமல் அப்படியே அசால்ட்டாக விட்டு விடுற விஷயம் இருக்கின்றது. இதுவும் சில பெற்றோர்கள் விடக்கூடிய தவறு. அதனால் அந்த பிள்ளைகள் வழி தவறி சென்று விடுகின்றார்கள். ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோ தகப்பனோ ஒரு தவறான செயலை செய்வதை கண்டால் அதைவிட பல மடங்கு பெரிய ஒரு தவறை செய்வதற்கு துணிந்து விடுகின்றது என்பது உளவியலாகும். அதைத்தான் பல மொழியிலேயும் சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்லுவார்களே. அப்போ அது என்னன்னு சொன்னால் தன்னுடைய தாயோ தகப்பனோ தனக்கு ஒரு தவறான வழிகாட்டலை கொடுத்து விட்டால் அதைவிட பெரிய ஒரு மோசமான செயலை செய்வதற்கு உந்தப்படுவது அந்த குழந்தையினுடைய மனவியல், உளவியல். அப்போ அந்த விஷயத்தில் பெற்றோர் மிகவும் உன்னிப்பாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். ஹைருல் உமூரி அவ்சாத்துஹா என்று அரபியிலே ஒரு பழமொழி இருக்கின்றது. ஒருவரை நேசிக்கிறதா இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கணும். வெறுக்கிறதாக தண்டிக்கிறதாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்க வேண்டும். அரபு பழமொழி ஒன்று சொல்லுகின்றது, அஹபீபு ஹபீபக ஹுப்பம்மா அசாயக்கூன பகீவக யௌமன்மா அபுகிது பகீவக புகுலன்மா அசாயக்கூன ஹபீபக யௌமன்மா. யாரோட நீங்கள் எப்படி நடந்து கொள்வதா இருந்தாலும், ஒருத்தரை நண்பராக ஆக்கி கொள்வதா இருந்தாலும் ஒரு இடைவெளி விட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு கேப்பை விட்டு நட்போடு பழகிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய நண்பன் நாளைய உங்களுடைய துரோகியாக ஆகிறதுக்கும் ஒரு இடம் இருக்கின்றது, வாய்ப்பு இருக்கின்றது. ஒருத்தனை துரோகியாக கண்டு உங்களுடைய எதிரியாக இனங்கண்டால் அந்த எதிர்ப்பையும் கூட 100% அவனை அப்படியே ஒட்டி சிதைத்து இல்லாமலாக்கி அந்த நட்பை அழிச்சுடுற வேலையை பார்க்காதங்க. நாளைக்கு அவன்தான் உங்களுடைய நண்பனாக மாற வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் வரும். காலம் அப்படித்தான், காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது. அப்போ இதே போல தான் நடுநிலையோடு எல்லா விஷயத்திலையும் நடந்து கொள்ள வேண்டும். அது வெறுப்பதாக இருந்தாலும் சரி, விரும்புவதாக இருந்தாலும் சரி, அது பிள்ளைகளுடைய விஷயத்திலேயும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மீது கொண்ட அபார அன்பின் காரணத்தினால, ஒரே ஒரு பிள்ளை எண்ணத்தினாலேயோ இல்லை நீண்ட இடைவெளி காலத்துக்கு பின்னால் கிடைத்தவருங்கிற காரணத்தினாலேயோ அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுப்பதும், எது செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், தாய் கண்டித்தாலும் தந்தை அதனை கொச்சப்படுத்தி நியாயப்படுத்துவது, இப்படியான சில செயல்பாடுகள் அந்த பிள்ளைய மென்மேலும் தவறு செய்வதன்பால் இட்டு செல்லுகின்றது. அந்த பிள்ளைக்கு நாங்கள் சில நேரத்தில் நோயுற்றால் மருந்தை கொடுக்குகின்றோமா இல்லையா? மருந்து அந்த பிள்ளை வெறுக்குது, அது கசக்கிறதுனால இருந்தாலும் அதை கொடுத்து தானே ஆகின்றோம். ஏனென்றால் ஆனால் கடைசியில் அதுதான் அந்த பிள்ளைய வாழ வைக்குது, உயிரை காப்பாற்றுகின்றது என்று. அதுபோல தான் நம்முடைய பிள்ளையை நாம் கண்டிப்பது, அடிப்பது, ஏசுவது சில நேரத்தில் நமக்கு மனதுக்கு கசப்பாகத்தான் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளையை பொறுத்தவரையும் அந்த பிள்ளைக்கு நாம் கொடுக்குகின்ற மருந்து அது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற விஷயத்தில் விடக்கூடிய இன்னும் ஒரு பாரிய பிள்ளை என்ன என்றால், வாழ்வினுடைய கஷ்ட நஷ்டங்கள் சம்பந்தமாக
அந்த பிள்ளைகள் எதுவுமே உணர்ந்து கொள்ளாத வகையிலே அவர்களை வளர்த்தெடுப்பது. இது ஒரு பாரிய பிழை. ஒரு தகப்பன் எப்படி கஷ்டப்பட்டு அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து கொண்டு வருகின்றான் என்பது ஒரு பிள்ளைக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதே போல ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு தாய் தன்னுடைய வீட்டிலே ஒரு சாப்பாட்டை தயார்படுத்துறதுக்கு எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறாள் என்கிறத அந்த பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். இப்போ அது நம்முடைய சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் நினைக்காக இப்போ உள்ள ஜெனரேஷன், நான் பட்ட கஷ்டத்தை எந்த பிள்ளை படக்கூடாது, நான் அந்த காலத்தில் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அந்த நிலைமை எந்த பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு கேட்குறதுக்கு முதலே அந்த பிள்ளையினுடைய எல்லா தேவைகளையும் அப்படியே நிறைவேற்றி கொடுத்து விடுவது, கேட்டால் மறு நிமிஷம் அதை செஞ்சு விடுவது. இப்படியான இந்த செயல்பாடு அந்த பிள்ளைய ஒரு தவறான வழியின்பால் விட்டு செல்லுது. ஏனென்றால் அது அந்த காசை உழைக்கிறதுனுடைய கஷ்டம், தாய் தகப்பன் தனக்காக படுற கஷ்டம் எதையுமே தெரியாமல் வளருமாம் என்று இருந்தால் ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. ஆனால் அது உங்களை கொடுக்காத சந்தர்ப்பத்தில் உங்களை மதிக்காது. ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் தந்த, அப்போ இப்பையும் இருக்கி ஏதோ ஒரு காரணத்தினால இவர் தர மறக்கிறாருண்டு. 5ல் விளையாததை 50ல் விளைக்க இயலாது தானே. அப்போ 5லேயே வாப்பா கிட்ட இருந்தால் தருவார், இல்லாவிட்டால் தரமாட்டார். ஒன்று நடக்கும், நடக்காமலும் விடும் என்ற ஒரு மனநிலையில் அந்த பிள்ளை வளர வேண்டும். எதை கேட்டாலும் தந்தையிட்ட கேட்டால் வாங்கி கொள்ளலாம், அல்லது நாமே அதை உரிமையை எடுத்துக்கொள்ளலாம். அவர் எதுவும் செய்ய மாட்டார் என்ற ஒரு மனநிலையில் வந்தால் அவன் வாலிபனாகின்ற நேரத்தில் இந்த தந்தையினுடைய எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் அவன் கேட்க மாட்டான். அதை விட்டு வெளியேறி அவனுடைய மனம் போன போக்கு அவன் பழகி விட்டான். ஆடம்பரமான ஒரு இதான வாழ்க்கைக்கு பழகி போய்விட்டான். அப்போ அவன் அதற்கேற்ற ஏற்பாடுகளை கடைசி வரைக்கும் செய்து கொடுக்காத வரைக்கும் அவன் தந்தையை மதிக்க மாட்டான். இல்லாத பட்சத்தில் தந்தையை ஒரு கட்டத்தில் உதாசீனம் செய்து தூக்கி ஏசி இது செய்கிற ஒரு நிலைமைக்கு அந்த பிள்ளை வரும். அதுபோல தான் நம்முடைய வீட்டில் இப்போ உள்ள இந்த கலாச்சாரம், தாய்மார் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளை பற்றி, வீட்டு நிலவரங்களை பற்றி, ஒரு சமையல் செய்கிறேன்டா எவ்வளவு சிரமம்ங்கிறத பற்றியெல்லாம் பிள்ளைகளுக்கு உணர்த்துறாக இல்லை. சாதாரணமாக ஒரு பிங்காங்கோப்பையை கழுவி வைக்கிறதுக்கு கூட அவர்களை பழக்கிறையும் இல்லை, சொல்கிறையும் இல்லை, அவர்களுக்கு அது தெரிகிறையும் இல்லை. அது திருமணத்துக்கு பின்னாலேயும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதுக்கும் ஒருபடி மேலாக எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த தாய் சுண்டல் அண்டு இது செஞ்சு வச்சாலும் கடைசியில் அந்த பிள்ளைகள் அதை ஒரு நன்றியினரோடு இல்லாமல் மட்டம் தட்டி அதுதானே இதுதானே அது நான் தின்றல, இது எனக்கு விருப்பம் இல்லை என்று கேவலப்படுத்தி விட்டு போகிற நிலைமை. அப்போ இது உண்மையிலே ஆரோக்கியமானது அல்ல. அவர்களும் ஒரு காலத்தில் இதே போல பெற்றோராகும்போது அவர்களுடைய பிள்ளைகள் இதைவிட கடுமையாக அவர்களோடு நடந்து கொள்வார்கள். ஆரோக்கியமற்று போகின்றது, அது ஒரு காரணம். அடுத்தது பொறுப்புணர்ச்சியற்றவராக அந்த பிள்ளை வளர்ந்து வருகின்றார். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அதுதான். ஆம்பளை பிள்ளை இருந்தால் பொம்பளை பிள்ளை இருந்தால் வீட்டு சாப்பாடு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஹோட்டலில் செயற்கை சுவையூட்டிகளோட தயாரிக்கப்பட்டதை உண்டு 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 நாக்கு அதுக்கு அடிமையாயிட்டு மரத்து போய்விட்டது. அப்போ இதை விரும்புதுகள் இல்லை. பெற்றோரும் பிள்ளை கொஞ்சம் திண்டா போதும்ங்கிறதுக்காக சரி இதை விட்டு போட்டு அதையாவது கொடுப்போம் அப்படியே கொடுக்க கடைசியில் அது ஒரு இடத்துல போய் பெரியதொரு ஆரோக்கிய கேட்டை உருவாக்குகின்றது. அப்போ பிள்ளைகள் வீட்டில் இன்றைக்கு இதுதான் சாப்பாடு, இதுதான் சமையல், என்னுடைய வரவு இதுதான், இந்த பெருநாளைக்கு உடுப்பு இந்த அளவு தான் என்று தீர்மானம் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தோடு இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். மனைவிமாருடைய விஷயத்திலேயும் இது பொருந்தும். சில நேரத்தில் மனைவிமார் நம்மளோட நடந்து கொண்டு நம்முடைய அந்த நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுத்துவதும் அந்த பிள்ளைகள் அதை பார்த்து அவர்கள் பழகிக்கொள்கின்றார்கள். இப்படித்தானே வாப்பாவை வதட்டி மிரட்டி வாங்குறாரு, அப்போ நாமளும் அதே வழியில் தான் போகணும் என்ற ஒரு தவறான முடிவை எடுத்து விடுகின்றார்கள். அதனால தான் ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய குடும்ப நிலைமைகள் கஷ்டங்களை சில நேரத்தில் தனக்கு பணம் நிறைய வருகின்றது என்று இருக்கின்ற பணக்கார பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு
காசினுடைய பெறுமதி, உழைப்பினுடைய பெறுமதியை போதிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவர் சொத்தை விட்டு போட்டு போவார், அதை ஆக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது, எல்லாத்தையும் அழுத்தி விட்டதுக்கு பின்னால் கடைசியில் ஒன்று மத்தாக்கள்கிட்ட எதிர்பார்த்திருக்கிற நிலைமை வரும். அப்படி இல்லையாமண்டா குறுக்கு வழியில் தவறான பொருளிட்டல்களுக்குள்ளே போய் போதை பொருள் கடத்தல் இப்படியான விஷயத்துக்குள்ளே ஈடுபட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போய்விடும். எனவே தந்தை செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுநிலையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். அது முக்கியமான ஒரு சுன்னாவினுடைய வழிகாட்டலும் கூட என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுபோல தான் அன்பின் இப்போ பெற்றோர்கள் இதுக்கு மாற்றமாக எப்படி ஆயிட்டு, நாம் எல்லாம் நம்முடைய சிறுவர் பிராயத்தில் ஒரு 15-18 வயசு வரைக்கும் சொந்தமாக நமக்கு ஒரு சைக்கிள் கூட இருந்ததில்லை. ஆனால் இப்போ பிள்ளைகளுக்கு எப்படி பெற்றோர்கள் எல்லா வசதியையும் செய்கிறார்கள் என்று சொன்னால் 2 வயசில் ஒரு சைக்கிள், 5 வயசில் இன்னொன்று, 6 வயசில் இன்னொன்று, 10 வயசில் பெரிய சைக்கிள், இப்படியாக சிறு பிராயத்துக்குள்ளேயே ஒரு 4-5 சைக்கிளில் போயிடுறாங்க. அதுக்கு அங்கால லைசன்ஸ் எடுக்கிற வயது வாரத்துக்கு முதல்லையே பெரிய மோட்டார் சைக்கிளை பல்சர் 2 அது 2 வாங்கி கொடுத்துட்றாங்க பெற்றோர். பெரிய ஃபோன்களையும் வாங்கி கொடுத்துடுறாங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு செல்வ கொழிப்பு, தந்தைகிட்ட ஏதோ ஒரு வகையில் காசு இருக்கி நமக்கு தெரியாமல் எங்கேயாவது பேங்கில் அங்கே இங்கே போட்டு ஒழிச்சு வச்சிருக்காரோ தெரியல, அல்லது காணி பூமி நிலப்புலங்கள் நிறைய இருக்குதோ தெரியல, கேட்க தந்துக்கிட்டே இருக்காரே என்ற ஒரு மனநிலையில் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். இவர் என்ன சில நேரத்தில் மற்றவன்கிட்ட கடன் வாங்கி அதை இதை விற்று தான் இந்த பிள்ளையினுடைய தேவையை நிறைவேற்றி இருப்பார். அதுவும் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைக்கு ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுக்குகின்றோம் அன்பினாலே என்றாலும் அதை நாம் எப்படி கஷ்டப்பட்டோம் அந்த காசை எடுக்கிறதுக்கு என்ற அந்த வழிமுறை பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படித்தாண்டா மனே நான் உனக்கு இதை தாரத்துக்கு இவ்வளவு சிரமமும் பட்டேன், கண் முழிச்சு வேலை செய்தேன், இவ்வளவு ஓவர் டைம் செய்தேன், அல்லது கடையை பிந்தின நேரம் வரைக்கும் திறந்து வைத்திருந்து அங்கே இங்கே ஓடி ஆடி சம்பாதித்தேன், வேர்வை சிந்தினேன். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் போதுதான் பொறுப்புணர்ச்சியோடு அந்த பிள்ளை வளரும். பொறுப்புணர்ச்சி இல்லாமல் வளருகின்ற அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவர்களுடைய நிலைமைகளை அவர்களால் சரியான முறையில் அமைத்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையை அவர்கள் சந்திப்பார்கள். அது சில நேரம் அவர்களை தவறான வழியின் பக்கம் போவதற்கு உந்து சக்தியாக அமைந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், எந்த ஒரு மனிதனும் தனக்கு கீழே தன்னுடைய பிரஜைகள் என்று ஒரு சாராரை பெற்றுக்கொண்டு, பிள்ளைகளோ மனைவி மக்களோ குடும்பத்தில் உள்ளவர்களோ அவர்களை சரியான முறையில் பராமரிக்கின்ற பொறுப்பை தான் சுமந்தும் சரியான முறையில் பராமரிக்காமல் நாளை மறுமையில் அவர் மௌத்தாகி அல்லாஹ்வை சந்தித்தாராமண்டா இவர் அந்த பிரஜைகளுக்கு துரோகம் இழைத்த துரோகி என்ற பெயரில் தான் எழுப்பப்படுகின்றார். அந்த துரோகத்தின் காரணத்தினால அவர் சொர்க்கம் செல்வது தடுக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே வந்திருக்கின்றது. இப்போ நான் முதல் சொன்னதை போல பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க தவறிய பெற்றோர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் நிறைய நல்லமல்கள் செய்து அவர்களுடைய நன்மையையும் தீமையையும் தட்டிலே போடும்போது நன்மைதான் கூடுகின்றது, சொர்க்கம்தான் என்று இருந்தாலும் இந்த பிள்ளைகளால் ஏற்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றாத்தினால வந்த அந்த குற்றச்சாட்டு, அதால் வந்த குறையையும் போட்டு நொறுக்கக்குள்ள தீமையின் தட்டு கனத்து நரகத்துக்கு போகிற நிலைமை ஏற்பட்டு விடலாம் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போலதான் சிறு பிராயத்திலேயே அந்த பிள்ளைகளை இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக, மார்க்க பற்று உள்ளவர்களாக, நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக பயிற்றுவிப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கட்டாய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இனி ஒரு காலத்தில் இது தேசிய கல்வியில் இந்த ஒழுக்கவியல் மார்க்க கல்விங்கிறது இல்லாமல் போனாலும் போகும்போது தான் நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. ஆன காரணத்தினாலே அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்குரிய ஒரு வழிவகையை நாங்கள் யோசிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தகப்பன்
தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்திலே அவன் அல்லாஹ்வை பயந்து நடக்குகின்றானா? ஒரு காசு 50 ரூபாயை கீழே போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க, அவன் எடுத்து வாப்பா 50 ரூபா கீழே கிடந்துச்சு என்று தான் தந்தான்டா அவன் ஒரு இறையச்சத்தோட நேர்மையோடு வளர்ந்து வருகின்றான் என்பதற்குரிய ஒரு அடையாளம். இல்லை அதை கொண்டு போய் நமக்கிட்ட அதை சொல்லாமல் மறைச்சி அதை வேற ஒரு வகையில் செலவு செய்தானாம் என்றிருந்தால் இறையச்சமும் அந்த பிள்ளைகிட்ட இல்லாமல் வளர்கின்றான், நேர்மையும் இல்லாமல் வளர்கின்றான் என்பது அர்த்தமாகும். 100 ரூபா காசி விழுந்துட்டு கண்டியாடாமனே என்று கேட்கக்குள்ள ஓம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அதை ஒப்படைச்சானாமண்டா உண்மையாகையாவது அவன் வளர்கின்றான், உண்மை பேச பழகி வளர்கின்றான் என்பது அர்த்தம். அதுவும் இல்லை நான் காணலவாப்பான்னு சொல்லி போட்டு போறானாம் என்று இருந்தால் அதை நீங்கள் உணர்ந்தால் அவனிடத்தில் இறையச்சம் இல்லை, நேர்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, உண்மை பேசுகின்ற தன்மையும் இல்லாமல் தான் வளர்கின்றான் என்பது அதனுடைய அர்த்தம். ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய பிள்ளைகளை இப்படியான சில பரிசோதனைகளை வைத்து கண்காணித்து பாருங்கள், எந்த நிலையில் அவர்கள் இருக்குகின்றார்கள். நீங்கள் இருக்கக்குள்ள தொழுகைக்கு போகின்றார்கள், நீங்கள் இல்லாத நேரத்தில் சுயமாக தொழுகின்றார்களா அல்லது சொல்லியாவது பள்ளிக்கு போகின்றார்களா என்கிறத அவதானிக்கும். இதெல்லாம் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்திலே செய்ய வேண்டிய கடமைகளாகும். இன்றைக்கு தந்தைமார் நிறைய பேர் நிலைமை எப்படி ஆயிட்டுன்னு சொன்னால், ஒன்று தொழிலண்டா காலையில் போனாருன்னு சொன்னால் இரவு 12 மணிக்கு தான் வீட்டை வருவார். இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே அவன் என்ன செய்தான், எங்கே போனான், யாரோட பழகினான் என்ற எந்த ஒரு தகவலும் அவருக்கு தெரியாது. மனைவி அதனை சொல்லி அப்டேட் பண்ணுற ஒரு நடைமுறையும் கிடையாது. அப்போ இப்படித்தான் அந்த பிள்ளைகள் போகக்கூடாத இடத்துக்கு போய் சேரக்கூடாத இடத்துக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுக்கொண்டே செல்லுகின்றார்கள். ஒரு சகோதரர் சொன்னார், கடற்கரையிலே ஒரு 5-6 மாணவர்கள் ஓயல் பரீட்சையை எழுதி முடித்துவிட்டு ஆளுக்கால் மைய அடித்தது மட்டும் இல்லாமல் சண்டை பிடித்து ஒருவர் அடித்து காயப்படுத்துகின்ற அளவுக்கு சண்டை போடுகிறார்கள். அப்போ இவர் போய் உண்மையாகத்தான் சண்டை போடுறானுங்கள்னு சொல்லி போட்டு விலக்க போனாராம். விலக்க போன உடனே அவனுங்கள் சொல்கிறானுங்களாம், மாமா எங்களை திருத்த வராதங்க, நாங்கள் திருந்தாத கூட்டம், எங்களை திருத்த வராமல் நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், இல்லாட்டி பின் விளைவுகள் கடும் மோசமானதாக இருக்கும் என்று சொல்லி அந்த 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு மூத்த மனிதரை இந்த 15-16 வயசு பிள்ளைகள் எல்லாம் கேலி செய்து இது செய்கின்றார்களாம். அண்மையிலேயும் நடந்த சம்பவங்கள் நமக்கு நினைவிருக்கும். இப்போ இந்த 9ஆம் 10ஆம் ஆண்டு ஆயின உடனேயே அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய கண்காணிப்பும் இல்லை, யாருக்கு கட்டுப்படுகின்ற ஒரு மனோபக்குவமும் இல்லாத ஒரு கட்டுக்கடங்காத ஒரு நிலைமைக்கு போய்விடுகின்றார்கள். அதற்கு அவர்கள் பார்க்குகின்ற பார்வைகள், காட்சிகள், இப்படியானவைகளும் அவர்களுக்கு உந்து சக்தியாக அமைகின்றன. அப்போ நம்மளுக்கு யாரும் நல்லது சொல்லக்கூடாது, நல்லது அட்வைஸ் பண்ணக்கூடாது, அட்வைஸை நாங்கள் ஏற்க தயாரில்லைங்கிற ஒரு மனநிலையிலே வளர்கிறாங்க. இப்போ 15 வயசு 18 வயசுக்கு போயிட்டா அதற்கு பின்னால் அந்த பிள்ளைகளிடத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது என்பது மிகவும் சிரமமான விஷயம்ங்கிறத தெரிந்து கொள்ளணும். திருத்துறேன்டா இந்த 10-15 வயசுக்குள்ளே திருத்தினார் தான், அதற்கு மேலே தந்தையே நினைச்சாலும் அந்த பிள்ளையை திருத்துறது மிகவும் சிரமமான ஒரு விஷயம்தான். அந்த ஒரு அபாயகரமான நிலைமையை நோக்கித்தான் நம்முடைய ஊரும் நம்முடைய இளம் சமுதாயமும் இன்று சென்று கொண்டிருக்கின்றது என்பது ஒரு கவலை நிறைந்த உண்மையாகும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தந்தைமார் என்ற வகையிலே அல்லது குடும்ப உறவினர்கள் என்ற வகையிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் சந்ததியினரை, மொட்டு பருவ வாலிபர்களை, சிறுவர்களை மார்க்கத்தின் பின்புலத்தில் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது. அதனை தவறவிட்டால் இந்த உலகிலேயும் நாம் ஒரு கெட்ட முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டு செல்லுகின்றோம். மறுமையிலேயும் அது நம்முடைய சுவன பிரவேசத்துக்கு தடையாக அமையும் என்ற உண்மையை உணர்ந்து செயல்படுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர் பிள்ளைகளுக்காக துஆ செய்வது நபிமாருடைய நல்ல மனிதர்களுடைய ஒரு வழக்கத்தில் உள்ளதா. இன்றைக்கு அதுவும் துஆங்கிறதும் பெருசாக இல்லாமல் போயிட்டு
ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லாரும் அந்த 5 நேர தொழுகைக்கு பின்னால் உள்ள கூட்டு துவாவைத்தான் நம்பி ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்லி ஒழுங்கிட்டு போனேன். அதோட சரி தனியாக இருந்து ஒருவர் மனமுருகி, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக ஆக்குவாயாக, அவரை ஒரு ஆலிமாக, ஆபிலாக, ஒரு வைத்தியராக, ஒரு என்ஜினியராக, ஒரு நல்ல பிரஜையாக, ஒரு ஆசிரியராக வர வைப்பாயாக, அவருடைய இன்மை மறுமை வாழ்வை இலகுபடுத்துவாயாக, கல்வியை இலகுபடுத்துவாயாக, ஒழுக்கத்தை கொடுப்பாயாக என்று இப்படி நபிமார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்ட துவாக்கள் என்று எவ்வளவோ ஏராளமான துவாக்கள் அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய மகனையும் உனக்கு அடிபணியக்கூடிய 2 நல்ல மனிதர்களாக முஸ்லிம்களாக ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் தனக்கும் தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கும் பிரார்த்தித்தார்கள். என்னுடைய சந்ததியிலே உன்னை வணங்கி வழிபடக்கூடிய நல்ல மனிதர்களையே உருவாக்கி விடுவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அப்போ இந்த பிள்ளைகளுக்காக பிரார்த்திப்பது என்பது ஒரு மிகப்பெரியதொரு நடைமுறை. அதையும் நம்முடைய பெற்றோர்களில் நிறைய பேர் விட்டு விடுகின்றார்கள். துவா கேட்கிறங்கிறது மிகவும் அருகிப்போன ஒரு விஷயமாக இன்றைக்கு சமூகத்தில் மாறிக்கொண்டு வருகின்றது. எனவே அதிலேயும் நிறைய கவனம் செலுத்த பெற்றோர் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போல தான் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற விஷயத்திலே பொருத்தமான ஜோடிகளை தேட வேண்டிய கடமைப்பாடும் இருக்குகின்றது. ஏனென்று சொன்னால் ஒருவர் தன்னுடைய மகளை எவ்வளவுதான் ஒழுக்கமாக ஹாஃபிலாவாக, ஆலிமாவாக, நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள நற்பிரஜையாக, கல்வியிலே சிறந்தவராக ஆக்கி வளர்த்து விட்டாலும் ஒரு மோசமான ஒருவருடைய கையில் அந்த பிள்ளையை ஒப்படைக்கும் போது 2ல் ஒன்று தான் நடக்கும். ஒன்று, இந்த பிள்ளை தன்னுடைய மார்க்க பற்றிலேயும் நிலைப்பாட்டிலேயும் உறுதியான பிள்ளையாக இருந்தால் தகப்பனிடத்தில் சொல்லி, தகப்பனே எனக்கு இந்த திருமணம் சரி வராது, எங்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி 2 பேரும் பிரிந்து கொள்கிற ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி இல்லையாமண்டிருந்தால் அந்த கெட்ட கணவனுடைய போக்குக்கு ஏற்ப, அவனுடைய குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப இவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ அவன் தொழமாட்டான், இவ மட்டும் தொழுவா, கொஞ்ச நாளையால் இவவும் தொழுகையை விடுவா, நோன்பு பிடிக்க மாட்டான், சாப்பிடுவான், இவவும் பிறகு சாப்பிட ஆரம்பிப்பான், மோசமான இடங்களுக்கெல்லாம் கூட்டி செல்ல எத்தனிப்பான், இவவும் இந்த மட்டும்தானே இது மட்டும்தானே இது மட்டும்தானே ஒரு தவறை முதல் தரம் செய்யக்குள்ளதான் அது ஒரு பெரிய சுமையாகவும் கூச்சமாகவும் கனமாகவும் இருக்கும். 2வது தரம் அது இழைப்போம், 3வது 5 தரம் போயிட்டேன்னு சொன்னால் சர்வசாதாரணமாக போய்விடும். அப்படி தான் இன்றைக்கு கூத்தாடிகள் எல்லாம் நிர்வாணமாக கூட நடிக்க துணிந்து விட்டார்களா இல்லையா? காரணம் என்ன? அந்த வெக்கம், கூச்சம், மானம், மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டு விடுகின்றது. அப்போ அந்த நிலைமைக்கு போனால் கடைசியில் கிளியை வளர்த்து குழங்குடகையில் கொடுத்த கதையாக ஆகி, இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் 20 வருஷமாக எடுத்த அத்தனை முயற்சியும் கடைசியில் அந்த பிள்ளையுடைய விஷயத்தில் வீணாக போய்விடுகின்ற ஒரு நிலைமை வந்து விடலாம். அதுபோல தான் ஒரு நல்ல ஆண் பிள்ளையையும் வளர்த்தெடுத்து ஒரு மார்க்கப்பற்றில்லாத ஒரு பெண்ணை அந்த பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்க போகும்போது இதே நிலைமை 2ல் ஒன்று 2 பேரும் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஏற்ப இவன் தன்னுடைய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் விட்டு கடைசியில் ஒன்றுமில்லாதவனாக வந்து நிற்பான். அப்போ பொருத்தமான ஜோடிகளை தேடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். அந்த வழிகாட்டல் இல்லாமல் போனதுனால தான் நிறைய குடும்ப பிரச்சனைகள், சச்சரவுகள், பிணக்குகள் எல்லாம் சமூகத்தில் அதிகரித்து செல்கின்றன என்பதும் கோடிடப்பட்டு காட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா. எனவே அன்பினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த குழந்தைகள் விஷயத்திலான பொறுப்புகள் அத்தனையும் உணர்ந்து அந்த பொறுப்புகளை உரிய முறையிலே நிறைவேற்றி நாம் மண் மறைந்து கபருக்குள்ளே சென்று விட்டதுக்கு பின்னால் எங்களுக்காக மனமுருகி அழுது சலித்து துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் வம்சத்தை நாம் உருவாக்கி செல்வதில் கூடிய சிரத்தையும் கவனமும் எடுக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்குகின்றது என்பதை உங்களுக்கெல்லாம் வலியுறுத்தி குத்துபாவை நிறைவு செய்கின்றேன். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக இம்மையிலேயும் மறுமையிலேயும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.